ஒரு சலிப்பான அலுவலக வேலையில் இருக்கும் ஒருவர் ஒரு நாள் எதிர்பாராத விதமாக ஒரு பழைய மேஜிக் புத்தகத்தை கண்டுபிடிக்கிறார். அது அவரது வாழ்க்கையை எப்படி தலைகீழாக மாற்றுகிறது என்பதுதான் கதை. காலை நேரம். ஒரு நடுத்தர வயதுடையவர் அலுவலகம் செல்லும் பரபரப்பில் இருக்கிறார். அவர் முகத்தில் சோர்வும் வாழ்க்கையின் மீதான அலுப்பும் தெரிகிறது. அலுவலகத்தில் அவர் தனது மேசை மீது குனிந்து வேலை செய்கிறார். ஒரே மாதிரியான வேலை, சலிப்பான சூழல். அவர் ஒரு கோப்பை தேநீருடன் தனது மேசைக்கு திரும்புகிறார். அப்போது தற்செயலாக ஒரு பழைய தூசி படிந்த புத்தகத்தை காண்கிறார். அது ஒரு மரமேசைக்கு அடியிலிருந்து எட்டி பார்க்கிறது. புத்தகத்தை எடுத்து அதன் அட்டை பக்கத்தை பார்க்கிறார். அதில் விசித்திரமான குறியீடுகளும் மாயாஜால சாகசங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவரது முகத்தில் ஒரு சிறிய ஆச்சரியம். புத்தகத்தை திறக்கிறார். அதில் ஒரு ஒளிரும் பக்கம். அந்த பக்கத்தை தொட்டவுடன் அவரது அறையை சுற்றி ஒரு மாய ஒளிவட்டம் தோன்றுகிறது. அடுத்த நொடி அவர் ஒரு அழகான காட்டின் நடுவில் இருக்கிறார். சுற்றிலும் வண்ணமயமான பறவைகள், பூக்கள், ஒரு சிறிய அருவி. அவர் அதிர்ச்சியுடன் சுற்றிலும் பார்க்கிறார். காட்டில் ஒரு சிறிய பாதை வழியாக நடக்கிறார். அங்கே ஒரு துணிச்சலான ஆடை அணிந்த ஒரு சிறுமி அவரை பார்த்து புன்னகைக்கிறாள். சிறுமியுடன் சேர்ந்து ஒரு மர்மமான குகைக்குள் நுழைகிறார். உள்ளே ஒளிரும் கற்கள், விசித்திரமான ஒளிகள். குகைக்குள் இருந்து வெளியேறும்போது அவர்கள் ஒரு உயரமான மலை உச்சியில் இருக்கிறார்கள். அங்கிருந்து பறந்து விரிந்த ஒரு அழகிய நகரத்தை காண்கிறார்கள். அவர் முகத்தில் வியப்புடன் கூடிய மகிழ்ச்சி. மீண்டும் தனது அலுவலக மேசைக்கு திரும்புகிறார். புத்தகம் அவருடைய கையில் இருக்கிறது. ஆனால் அவர் முகம் இப்போது சோர்வாக இல்லை. ஒரு புன்னகையும் கண்களில் ஒரு புதிய ஒளியும் தெரிகிறது. அவர் புத்தகத்தை மூடி அதை பத்திரமாக தனது பையில் வைத்துக்கொள்கிறார். அவர் முகத்தில் நான் மீண்டும் வருவேன் என்ற உறுதி தெரிகிறது. வாழ்க்கை எவ்வளவு சலிப்பாக இருந்தாலும் ஒரு சின்ன நம்பிக்கை அல்லது ஒரு எதிர்பாராத திருப்பம் உங்கள் உலகத்தை மாற்றக்கூடும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.